என்ன அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக நான் லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறைய கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு. போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்ட் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லாரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷன் இருந்துட்டு அதில் அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவரை வந்து ஒரு புலம்பிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த பேக்ஃபர் இப்படியாச்சும் அந்த படத்துல இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல என் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்ப லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்க யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணா கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டா ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமா ஃபாஸ்டா பண்ணி முடிச்சனாலதான் இந்த இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ளாலஸா வந்தாங்க, ஈஸியா பண்ணாங்க, அப்படியே பண்ணிட்டு லைக் ரொம்ப இதா இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாவே இல்லாம இருந்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமரை பத்தி நிறைய சொல்லணும். நான் ஒரு ஷோல போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுற அப்படி நான் தான் அவன் அப்படி நான் தான் அவன்னா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, ஒரு ஷோல நான் வந்து உங்க பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டே சுத்திட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படின்னு. ஸோ அப்பதான் தெரிஞ்சு, ஓகே அன்னைக்கு நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமன் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கே கூச்சமா இருந்துச்சு. இல்லை நீ பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சினிமாவில், தமிழ் சினிமாவில் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, காமெடிங்கிறதே இன்னைக்கு நிறைய நம்ம மிஸ் பண்றோம். இன்னைக்கு கூட பல யூடியூப் வீடியோஸ்ல வந்து நம்ம நிறைய பழைய காமெடி சீன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா யூ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஹியர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன், லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு 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 யூத், ஒரு யங்ஸ்டரோட வெறிய 2 பேரும் அவ்வளோ சூப்பரா காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ராமையா சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் அவரோட தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திக் கிட்ட சொன்னேன், ப்ரோ நீ இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை, ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு, மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்துல இருக்காங்க போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்ல வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் பார்க்கறதுக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலேயே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இவர் வந்து நம்ம பழைய படத்துல வர மாதிரி மருக வச்சா இவரே மருகல
அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்க எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும். எனக்கு என்னோடதுல ஃப்ரெண்டா வந்திருப்பாரு. அவரோட இதுல வந்து கடைசியில அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெய்ட் ரிவ்யூஸ் அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த இதுல நீங்க உங்களோட வாய்ஸ் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலேயே கேட்கிற ஒரு விஷயம். நீங்க சொல்றதுதான் நம்புறாங்க இன்னைக்கு எல்லாருமே. ஸோ நீங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு எங்களை மாதிரி மேல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் ப்ளீஸ் எங்க டீமை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.